ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மல்டி டேட்டா சர்ச் தமிழ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே உங்கள் மொபைல் மூலியமாகவே உங்களோட ஆதார் கார்டை உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட ஈஸியாக லிங்க் பண்ணலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட ஆதார் கார்டு பேங்க்குக்கு போகாமலே வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலியமாக லிங்க் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஆதார் லிங்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த அமௌண்ட் வருதுன்னா, பிஎஃப் அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஆதார் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிரெடிட் ஆகும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. அந்த மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியன் பேங்க் ஆதார் சீடிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியுது இல்லையா, ஆன்லைன் ஆதார் சீடிங் அப்படின்ட்டு. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்குல்ல இன்னொரு பாக்ஸ் கேப்சா, அங்கே என்ன கேப்சா இருக்கோ அந்த இமேஜ் பார்த்து சேம் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா கீழே உங்களுக்கு ஐ அக்ரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க இந்தியன் பேங்கோட லிங்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்க உங்களோட அக்கௌண்ட்டோட ஆதார் லிங்க் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மஸ்ட் அண்ட் ஷுட் உங்க அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா ஓடிபி வரும், ஓடிபி வச்சுதான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்க சப்மிட் அது மேல கிளிக் பண்ணதுனால உங்களோட அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்க இங்க பாக்ஸ் தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸ்ல நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா வெரிஃபை ஓடிபி அப்படின்னு, இந்த வெரிஃபை ஓடிபி ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இங்க உங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படின்னு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல நீங்க உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியுது இல்லையா, சப்மிட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட ஆதாருக்கு லிங்க் ஆயிருக்கு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இங்க ஓகே கொடுத்துக்கோங்க. இங்க உங்களுக்கு உங்களோட ஆதாரோட லிங்க் ஆயிருக்கும் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரும் மஸ்ட் அண்ட் ஷுட் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இங்க வெரிஃபை ஓடிபி இருக்கு, அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல நீங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர்ல ஆதார் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஆதார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் வேற பேங்க்ல வேற அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க செலக்ட் ஆப்ஷன் கிட்ட போங்க. ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்குன்னா நீங்க எஸ் கொடுங்க. அப்படி இல்ல இந்த ஒரே ஒரு பேங்க்ல இந்த ஒரே ஒரு அக்கௌண்ட் கூட ஆதார் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உங்களோட பேங்க் நேம் கேக்குது. உங்களோட பேங்க் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பக்கத்துல ப்ளூ கலர்ல தெரியுதுல சீடட் வித் ஆதார் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆதார் லிங்க் ஆயிடும். லிங்க் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு